ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து இளம்பிறை போலும் எயிற்றினை நன்றி மகர்ந்தனை ஞானக் கொழுந்தினை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நிகழும் துன்முகி வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், அதாவது 2/8/2016 செவ்வாய்க்கிழமை, குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அவ்வாறு குரு பகவான் கன்னி ராசிக்கு பிரவேசிக்கும் காலம் துலா ராசி நேயர்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை தரப்போகிறார், எந்த விதமான எதிர்மறையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சித்திரை 3-4, சுவாதி 1-2-3-4, விசாகம் 1-2-3 இந்த 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட, எதிலும் பிடிவாத குணம் கொண்ட, தாங்கள் நினைத்தது மட்டுமே சாதிக்க நினைக்கும் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பிரவேசம் செய்கிறார். அவ்வாறு செல்லும் குரு பகவானால் தங்களுக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்பட இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானால் பலவிதமான நன்மைகளை அடைந்திருப்பீர்கள். தற்போது குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த தேவையில்லாத விரயத்தை கூட தேவையான நல்ல சுப விரயமாக நம்மால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள இயலும். எனவே துளாராசி நேயர்களே, இந்த ஓராண்டு காலத்தில் அந்த வரக்கூடிய விரயங்களை எந்தெந்த வகையில் சுப விரயங்களாக நாம் மாற்றலாம் என்று நாமே முடிவெடுத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் குரு பலன் வரவில்லை என்பார். 12இல் இருக்கிறதுனால போய் கேட்டோம்னா, ஜோசியத்தை கேட்டால் குரு பலன் வரலைங்க, இப்போ குரு பலன் இல்லாமல் எப்படி செய்வீங்கங்க. ஆனாலும் கூட குரு பலன் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம். இந்த 12இல் குரு வரும் காலம் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது செய்யக்கூடிய ஒரு செலவு, 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அந்த இடத்திற்கு குரு வரும் காலம் விரயங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். அந்த விரயமானது சுப விரயமாக மாற்ற வேண்டுமானால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்வதன் மூலம் சுப விரயமாக அந்த செலவானது மாற்றப்படுகிறது. அப்போ அந்த செலவு வேஸ்டேஜ் இல்லாமல் நல்ல ஒரு செலவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செலவு செய்யலாம். ஆனாலும் கூட இப்போ என்ன அதை போல் செய்யும்போது என்ன வரும்னா, ஒரு செலவுகள் வேணால் சற்று கூடுதலாகலாம். இப்போ ₹1 முடிகிற ஒரு சமாச்சாரம் ஒரு 50 பைசா கூட போகலாம், 1.50 அது போல் ஏதாவது ஒரு எக்ஸஸ் ஆகலாமே ஒழிய, பட் வேஸ்டேஜ் இல்லாத ஒரு நல்ல செலவாக இருக்கும்னு தான் சொல்லலாம். ஆனால் அப்படி ஆகக்கூடிய செலவு கூட ஒரு திருப்திகரமான செலவாக இருக்கும். நிச்சயமாக அந்த செலவு சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட அது ஒரு திருப்திகரமான செலவாக இருக்கும். அல்லது திருமணம் செய்ய ஆள் இல்லை அப்படின்னா காலி மனை வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, நகை ஆபரணங்கள் வாங்குவது, இப்படி ஏதாவது ஒன்று வீட்டிற்கு உபயோகரமான உள்ள ஏதாவது ஒன்று வாங்கும்போது என்னென்னா, வரக்கூடிய விரயமானது தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு செல்லாமல் தேவையான சுப விரயமாக அது மாற்றுவதன் மூலம் வரக்கூடிய மருத்துவ செலவை நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஓராண்டு காலத்தில் 12இல் வரும் குருவால் கண்டிப்பாக மருத்துவ செலவுகளும் வரும். அது வராமல் இருக்காது. அதை வேணால் நம்ம கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு போய் நெய் தீபம் சேற்றி வெள்ளை மலரால் அர்ச்சனை செய்து வெள்ளை மலர் சாற்றி பிரார்த்தனை பண்ணிவிட்டு குருவினுடைய ஸ்லோகங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம்னா அந்த வரக்கூடிய மருத்துவ செலவானது பெரிய செலவாக இல்லாமல் சும்மா சின்ன ஒரு செலவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்களாம். அதுலேயும் இந்த மருத்துவ செலவு குறிப்பாக எதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யூரினல் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் கிட்னியில் ப்ராப்ளம் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம், இது புதுசாக வர்றது கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு இதனுடைய வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
இந்த பிரச்சனை உள்ளவர்கள் செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டே எதுவும் எடுக்கக்கூடாது. புதிதாக இப்போ தான் அது போல் ஒரு அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்படின்னா உடனடியாக டாக்டரிடம் சென்று மருத்துவரின் அறிவுரையின்படியே நம்ம வந்து மருந்துகளை எடுத்துக்கிறோமே ஒழிய நாம் ஒரு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் ஒரு சிறப்பான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அதே போல் பெரிய அளவில் ஆனாலும் இந்த இது போலலாம் பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அது ஒரு பெரிய அளவில் பாதிப்பாக இருக்காது. நார்மலாக வரும், அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும், அது வந்து உடனே ரெக்கவர் ஆகிறாப்புல தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவில் பிரச்சனைகள் உண்டு பண்ணாது என்றே சொல்லலாம். அதற்குத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதுக்கு தான் நம்ம சொல்கிறது இந்த செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டோம்னா ப்ரீவியஸாகவே அது என்ன வருதோ அதை இமீடியட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு தான் நம்ம அதை சொல்கிறோம். அதே நேரம் வீடு மாற நினைக்கிறீங்க, வீடு வந்து இது வரைக்கும் மாறணும்னு ஒரு இன்டென்ஷனில் இருக்கிறவங்க, இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்க, வாடகையில் தொந்தரவாக இருக்குது, மாறணும்னு நினைக்கிறவர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த டயத்தில் கிடைக்கும் அப்படிங்கலாம். வீடு மாறலாம். அதே போல் வேலை மாற்றம், வேலையில் ஏதாவது மாறணும் அப்படின்னு நினச்சி வேண்டுபவர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக மாறலாம். வேலை நீங்கள் எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும். ஆனால் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கக்கூடிய பழைய வேலையை உடனுடைய வேலையை விட்டு வேலை தேடுவது என்பது செய்யக்கூடாது. வேலையில் இருந்து கொண்டே இன்னொரு வேலையை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போன பிறகு தான் இந்த வேலையை வந்து விடணுமே அது இல்லாமல் பண்ணக்கூடாது. அதே போல் வேலையில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அவார்டு மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இந்த பீரியடில் 1 இயரில் ஒர்க்குக்காக இது கொடுக்குறாங்களே, அவார்டு கொடுக்கறது, ஒரு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அதை போல் பண்ணுறதெல்லாம் இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரம் சரியாக வேலை செய்யாதவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் இது அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கோர்ட்டு கேஸு இந்த விவகாரங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் அந்த சாதகமான சூழ்நிலை அமையலாம், அல்லது அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வாய்ப்புகள் கூட இருக்கும்னு சொல்லலாம். கடனில் இருந்து ரொம்ப கடனில் மாட்டி கடனில் ரொம்ப தவிப்பவர்களுக்கு கடனில் இருந்து ஒரு நிவர்த்தி அல்லது கடனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலை. அதே போல் எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுங்க, எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க தானாகவே விலகி அவங்க நமக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து அவங்க வந்து நம்மளை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அதே போல் செய்வினை கோளாறு அதை போலலாம் யாருக்காவது இருந்தது, மன உளைச்சல் போன்றவைகள் இருந்ததுன்னா அதுலேருந்தும் அவங்களாம் நிவர்த்தி ஆகி வெளியில் வரத்துக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் ரெக்கவர் ஆகி வெளியில் வரத்துக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன் ஒரு சில நன்மையும் ஒரு சில தீமைகளும் கலந்த குரு பயிற்சியாகவே அமையுது அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை மலர் சாட்டி வழிபாடு செய்யணும். அது செய்வதன் மூலமாக வரக்கூடிய இந்த மருத்துவ செலவுகள் இல்லாமல் நல்ல சுப செலவுகளாக செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மொத்தத்தில் அந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்தாலே துளாராசிக்காரர்களுக்கு நல்ல இதாக இருக்கும். வியாழன் குருவோட ஸ்லோகங்களை முடிந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு 16 தடவை சொல்லலாம். 16 தடவை சொல்லுவதன் மூலமாக அந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. துளாராசி நேயர்கள் மேற்சொன்ன பரிகாரங்கள் மூலம் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.